நாங்க இன்னைக்கு இந்த கொலஸ்ட்ராலை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். எல்லாரும் கொலஸ்ட்ரால்னு சொல்றோம். இந்த கொலஸ்ட்ரால்ங்கிற சாமான் என்ன? கொலஸ்ட்ரால் இந்த பயம் என்ன இருக்கு? என்ன பயம் கொலஸ்ட்ரால்டா? அந்த கொலஸ்ட்ரால் கட்டாயமான சாமானா, கட்டாயம் தேவையான சாமான் பார்ப்போம். சரியா? இப்ப நம்மளுக்கு இப்ப கொலஸ்ட்ரால் தான் எல்லாரும் பார்க்கணும். இப்ப கொலஸ்ட்ராலால என்ன நம்மளுக்கு பிரச்சனை வருது? கொலஸ்ட்ராலால என்ன பிரச்சனை வருது? ஹார்ட் அட்டாக் வருது. கொலஸ்ட்ரால் வந்து அடைக்கிறது. கொலஸ்ட்ரால் 2 கொலஸ்ட்ரால் இருக்கு. நல்ல கொலஸ்ட்ராலும் இருக்கு, கட்ட கொலஸ்ட்ராலும் இருக்கு. சரியானே? நல்ல கொலஸ்ட்ரால்ங்கிறது அந்த ரிப்போர்ட்ல HDL இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரால். கெட்ட கொலஸ்ட்ரால்ங்கிறது LDL இருக்கு. சரியானே? இப்ப சில ஆட்கள் வந்து நல்ல கொலஸ்ட்ராலையும் கொலஸ்ட்ரால் சொல்லி திங்குறது. நல்ல கொலஸ்ட்ரால் தேவை. நல்ல கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது, பிளாக் ஆக மாட்டா, உறைய மாட்டா. கெட்ட கொலஸ்ட்ரால் என்ன செய்யுன்னா படியும். நம்ம குழாய்களுக்குள்ள, ரத்த குழாய்களுக்குள்ள இந்த பைப்புகளுக்குள்ள பாசி பிடிக்கிற மாதிரி அப்படியே படிஞ்சு அப்படியே பிளாக் ஆகிடும். இப்போ 70% பிளாக் ஆகும், 40% பிளாக் ஆகும் சொல்லிச்சாங்க. இந்த டெஸ்ட் பண்ணி போட்டு சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்தா. அப்ப அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தான் கூட. நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம எவ்வளவுக்கு கூட இருக்கோ அவ்வளவுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. சரிதானே? அப்ப இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறதுல பயம் வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ராலான பயம். அது ஹார்ட்ல பிளாக் வர மாதிரி இங்க மூளை அதுல பிளாக் வந்தா பார்சிவாதம் வரும். கை கால் பிளாக் ஆகுற வேலை செய்யாம போறானே. அப்ப அதுல தலையில பிளாக் ஆகிவாரு. ரத்த குழாய் வெடிச்சும் பார்சிவாதம் வரும். பிரஷர் கூடி நரம்பு வெடிச்சும் பார்சிவாதம் வரும். கொலஸ்ட்ரால் கூடி ரத்த குழாய் மூளைக்கு போற குழாய் பிளாக் ஆனாலும் வரும். சில டைம் இந்த கழுத்துல இருந்து மூளைக்கு போற அந்த குழாயில பிளாக் இருந்தாலும் தலைக்கு போறது பிளாக் ஆகும். அதுல அதான் மெயினா நடக்கிறது. சரியானே? ஆகவே நாங்க கெட்ட கொலஸ்ட்ரால் எதுல இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரால் எதுல இருக்குன்னு தெரியும் சாப்பாடு என்ன. அப்ப கெட்ட கொலஸ்ட்ராலை நாங்க குறைக்கணும், நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டணும். இப்ப நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டண்டா நாங்க நாளாந்தம் ஒரு அரை மணி நேரம் நடக்கும், எக்ஸசைஸ் செய்யணும். நடக்கிறேன்னா நல்லா கை வீசிக்கு நடக்கும். ரோட்ல கை வீசிக்கு நடந்தா நடக்கும். அது கொஞ்சம் கலந்துட்டு போல நஞ்சல் வரும். என்ன கொழும்புல எல்லாம் கை நீட்டு நடந்தா அது நல்ல எக்ஸசைஸ் செய்யறாங்க சொல்லுவாங்க. நம்ம பக்கம் கை வீசிக்கு நடந்தோம்னா வேதம் முடிஞ்சு அது கொஞ்சம் பிரச்சனை போல சொல்லுவாங்க.